ஐயா வணக்கம் 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 வணக்கம். பராசக்தி படத்துடைய 12வது நாள் வசூலாக வெறும் 26,16,000 வசூலாயிருக்கு அப்படிங்கிற நியூஸ் நமக்கு கிடைச்சது. நம்ம இந்த பராசக்தி படத்தை பற்றி பேசுறது இல்லை, அந்த படத்தை பற்றி பேசக்கூடாதுன்றதான் கடைசி வீடியோ நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு பிறகு அதெல்லாம் பேசக்கூடாது. நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ரிவ்யூவர், எங்களை போயிட்டு சினிமா ரிவ்யூ பண்ண வச்சுட்டீங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும், இப்பெல்லாம் ஐயா சீமான் அவர்களே எல்லா தொழிலும் விட்டுட்டு அரசியலாம் விட்டுட்டு சினிமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாரு. அது போக நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தேன். அப்பெல்லாம் கூட என் மனசு ஒத்துக்கலை. இருந்தாலும் 100 கோடி ரூபா வசூல் நேற்றுக்கு இந்த டவுன் பிக்சர் நேற்று ஒரு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. 1 கோடியா வசூலாச்சு, எவனை ஏமாத்தான் பார்க்குறீங்க. இந்த பராசக்தி படத்துடைய 12 நாள் மொத்தமாக 12 நாள் ஆகிருக்கு. அதோடைய வசூல் எவ்வளவு, யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதுபோக ஓடிடியில் என்னென்ன எவ்வளோ அமௌண்ட் பேசப்பட்டிருக்கு, இது ஸ்டேட் ரைட் யார் வாங்கியிருக்கா, அதுபோக இந்த பராசக்தி படம் உண்மையிலேயே ஃப்ளாப்பு தான். அதையே கண்டு சொல்லிக்கிட்டே விடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் என் தாத்தா. பராசக்தி படம் வெளியானது நமக்கு எல்லாமே தெரியும். எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் வெளியானது. என்கிட்ட சென்சார் போர்டு பிரச்சனை, ஏற்கனவே ஜனநாயகனுக்கு பிரச்சனை, ஜனநாயகனா பராசக்தியா அப்படிங்கிற பெரும் போட்டியில், அதுபோக ஜனநாயகன் இந்த படம் தள்ளி போனது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த பராசக்தி படத்தை அரசியல் ரீதியாக முன்னிறுத்தினார்கள். சில பேர் முன்னிறுத்தி ஜனநாயகனுக்கு எதிராக வச்சு விளையாட பார்த்தாங்க. அதன் விளைவாக என்ன நடந்துச்சுன்னா, இந்த பராசக்தி படம் இந்த சாவில், இந்த மரணத்தில் விஜய் ரசிகர்கள் தான் குத்தி கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு கொண்டாலும் இல்லை, இந்த படம் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு தான் இறந்திருக்கிறது என்று ஊர்ஜனப்படுத்தியிருக்கிறது. அதனால் விஜய் ரசிகர்கள் தப்பிச்சிட்டு இனியெல்லாம் கிடையாது, அந்த படம் செத்ததுக்கு அவங்களே தான் காரணங்கிறது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுபோக இந்த வாழ்த்து செய்தி வந்துச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு கமலஹாசன் சார்ட்டேருந்து ஒரு வாழ்த்து செய்தி வந்துச்சு. அன்பு இளவல் உதயநிதி, துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு இந்த படம் எப்படின்னா, நம்ம கொண்ட கொள்கையை நோக்கி தான் இது ஒரு முரசொலியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வாழ்த்து செய்தி. இந்த படத்துக்கும் உதயநிதிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த படத்தை வெளியிட்டது பார்த்தீங்கன்னா இன்பன் உதயநிதி, அதாவது இன்பநிதி அவர்கள். நீங்கள் இன்பநிதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம். இன்பநிதி தம்பி அவர்களே, வருங்கால முதல்வர் அவர்களே, தம்பி இன்பநிதி ஒரு படம் இயக்கியிருக்கிறார். நேற்று கூட யார் நம்ம தமிழன் பிரசன்னா சொன்னார்ல, சென்சிக்ஸுக்கு இன்பன் உதயநிதி ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. என்ன மாதிரியான கடவுள், எனக்கு என்னத்த சொல்கிறதுனே தெரில, போக சரி விடுங்க. அதே மாதிரி திரு கமலஹாசன் அவர்கள் உதயநிதிக்கு ஒன்று எழுதியிருந்தா நீங்கள் முதலமைச்சருக்கு எழுதியிருக்கலாம், இல்லைன்னா இன்பநிதிக்கு எழுதியிருக்கணும். இதில் சென்ட்ரலில் உதயநிதிக்கு சொம்பு எம்பி பதவி பேசுது. ஐயா சரி விடுங்க. இந்த 2021 எலெக்ஷனில் ஐயா கமலஹாசன் ஐயா வரவும் நாங்கள் என்னென்னமோ பூரி படைஞ்சோம். உங்க பாரு, இந்த தமிழகத்தை காப்பாற்றுறதுக்குன்னே ஒருத்தன் வந்துட்டாயா, சினிமாலேருந்து வந்திருக்கிறாரியா அப்படின்னு உங்கள் அளவில் பெரிய அளவில் உங்களை நம்பி முதல் எலெக்ஷன்லேயே 36 லட்சம் ஓட்டு, அதாவது 8% ஓட்டு நீங்கள் பெற்றீங்க. நீங்கள் சீமானெல்லாம் 15 வருஷம் முக்குன்னு முக்கியமே அந்த இடத்த இப்போ தான் பிடிச்சிக்கிறாரு. உங்களெல்லாம் நம்பி போட்டாங்கல்ல. கமலஹாசன் மீது எனக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் எனக்கு எந்த இடத்துல அவர் துரோகியை தெரியுறான்னு உங்களை நம்பி ஒரு 36 லட்சம் பேர் எனக்கு திமுக வேண்டாம், எனக்கு கமலஹாசன், எனக்கு புதிய கட்சி வேணும் குத்துனாங்க. இல்லை சரி, கடைசி அடுத்த இந்த எலெக்ஷன் வந்துருக்குல்ல, ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. 1.5 மாதம் 2 மாதத்துல கொண்டு சேர்ந்துட்டா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ நான் உங்களுக்கு கொடுத்த ஓட்டை கொண்டு திமுக ஓட்டை அடவு வச்சுட்ட மாதிரியான தோற்றம் உருவானுச்சா இல்லையோ? அப்படிதான் உருவானுச்சு. ஒத்தடிமையாக கிடக்கிறாப்புல அறிவாலயம் வாசலில் செக்யூரிட்டியாக இருக்கிறவங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் எப்படி சினிமாவில் அவர் பார்த்த ஒரு கலைஞன் புதிய ஒரு அரசியலை கொடுப்பாரு நம்பி ஓட்டு போட்டவனை வச்சு ஊமை குத்தி விட்டு அனுப்பி விட்ருக்கீங்களே ஐயா, நான் என்னத்தை சொல்கிறது. அதுபோக நம்ம சீமான் அவர்கள், சீமா நீங்கள் போன வாட்டி இட்லி கடைக்கு ரிவ்யூ கொடுத்தீங்க. அந்த படத்தை இயக்குனது யார், தயாரித்தது யார், வெளியிட்டது யாருன்னு எல்லாம் தெரியும். இதே டவுன் பிக்சர்ஸு, இதே இன்பநிதி, இதே டீம் தான் இப்பயும் வந்திருக்கு. உங்களுக்கு தான் பரம எதிரி திமுக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எதுக்கு அந்த படத்தை போய்ட்டு ப்ரொமோட் பண்ணணும்? எவ்வளவோ சின்ன சின்ன இளைஞர் ப்ரொடியூசர்லாம் சேர்ந்து ஒரு படத்தை இயக்குறாங்க. அதுக்கு போயிட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தா கூட நான் ஏற்றுக்கணும், இந்த படம் மிக சிறப்பாக இருக்கிறது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி என்ன பரவாயில்ல. இயக்குறது லட்சம் கோடியில் வச்சிருக்கிற ஒரு இன்பநிதியும் இந்த டவுன் பிக்சர் பிரகாஷ் இதை மாதிரி ஆட்கள் தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு ரிவ்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சீமான் தான் செழியன், அது பேர் செழியன்னு வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். இதுல உள்ள செழியன் கேரக்டர் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சீமான் தான் செழியன், பேரு தான் அப்படி வச்சிருக்காங்களே, செழியன் வச்சிருக்காங்களே ஒழிய நான் தான் செழியன்.
இது ஒரு ரிவ்யூ. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. சீமான் அவர்கள் மீது வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிட்டு இருக்கு. அண்ணே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, உன் மேலே நான் பெரும் மதிப்பு வச்சுருக்கிறேன், பேரன்பு கொண்டிருக்கிறேன், பெருங்கோபத்தில் இருக்கிறேன். படம் பெருங்கோபமும் பேரன்பும் இருக்குது. நீங்கள் இந்த விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்னென்ன களமாடினே என்னென்ன மாறினீங்கிறது வெளுத்துட்டீங்கண்ணே, சாயம் வெளுத்து போச்சுண்ணே சீமானே. சரி விட்டு தோணி, நான் இந்த கதை நான் பேச வரல. நான் வந்தது இவ்வளவு பேசிவிட்டு பேச வரேன்னு. சரி, பராசக்தி படம் மொத்த வசூல் எவ்வளோ? டே பை டேவாக சைடில் போட்டலாம். போன வாட்டி சில பேர் கிட்ட நான் வெறும் வார்த்தையாக சொல்லிட்டேன்னா சைடில் ஒரு அந்த டீட்டெயில் நான் என்னென்னு போடுறேன். அதாவது முதல் நாள் வசூலாக 12 கோடியே 50 லட்சம் ரூபா வசூலானுச்சு. அடுத்தது இரண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் கூட சனிக்கிழமை கொஞ்சம்லாம் பிஸியாக இருப்பாங்க. ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் அதிக வசூல்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்தது 10 கோடியே 10 லட்சம் ரூபா வந்தது. அது பிறகு மூன்றாவது நாள் வசூலாக வெறும் 3 கோடி ரூபா, 70% டக்குனு டவுன் ஆனிச்சு. அப்போ தான் எல்லாம் ரொம்ப அளவு பீக்கில் இருந்த டைம், அணில் மோடில் பீக்கில் இருந்தாங்க அந்த டைம். அதுக்கு பிறகு நான்காவது நாள் வசூலாக 2 கோடியே 60 லட்சம் ரூபா வசூலானுச்சு. அதுக்கு பிறகு ஐந்தாவது நாள் வசூலாக 2 கோடியே 55 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு ஆறாவது நாள் வசூலாக வியாழக்கிழமை 5 கோடியே 50 லட்சம் ரூபா வசூல் பண்ணிருந்துச்சு. அது முதல் வாரத்தில் 7 நாளில் மொத்தம் 36 கோடியே 25 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருந்துச்சு. அதுக்கு பிறகு அது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு 7வது நாள் வசூல் 5 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அதற்கு பிறகு 8வது நாளாக 4 கோடியே 85 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருந்துச்சு. 9வது நாள் 2 கோடியே 65 லட்சம் ரூபா வசூல் பண்ணிருந்துச்சு. அடுத்தது 10வது நாள் வெறும் 75 லட்சம் ரூபா. கோடிக்கெல்லாம் போகவே இல்லை, அதெல்லாம் தெருகோடியில் போய் வெறும் 75 லட்ச ரூபா தான் வசூல் பண்ணிச்சு. அதாவது 11வது நாள் வசூலாக 33 லட்சம் ரூபா, ஒட்டு மொத்தமாகவே 33 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகு 12வது நாள் வசூலாக 26,16,000. இது வரைக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த 12 நாளில் 50 கோடியே 9 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது போக இது 12 நாளில் இந்தியாவில் மட்டும் அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 31 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. மொத்தம் 81 கோடி ரூபா தான் வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். 81 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இதோட பட்ஜெட் என்னன்னு தெரியுமா? இதோட பட்ஜெட்டு 145 கோடிலேருந்து 150 கோடி ரூபா வரைக்கும் பட்ஜெட்டில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த செட் இருக்குல்ல, 1960 காலகட்டங்கள் செட் இருக்குல்ல, அது போட்டதுக்கு மட்டுமே 8-9 கோடி ரூபா அந்த செட்டுக்கு மட்டும் போட்டாங்க. அதுக்கு பிறகு யார் யார் எந்தெந்த நடிகருக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறது நான் கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். இதில் ஒட்டுமொத்தமாக 53 கோடி ரூபா அந்த படத்தம் தயாரிப்பதற்காகவும் அந்த செட்டு போட்டதுக்காகவும் மற்ற செலவுக்கு மட்டுமே 53 கோடி ரூபா செலவாயிருக்கு. அதுபோக 75 கோடியே 70 லட்சம் ரூபா எங்கே போயிருக்குன்னா நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக மட்டுமே போயிருக்கு. இந்த நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக மட்டுமே. இதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் அதில் ஹீரோ ஆக்ட் பண்ணார்ல, அவருக்கு 30 கோடி ரூபா ப்ளஸ்ஸு லாபத்தில் பங்கு. எதில் பங்கு? லாபத்தில் பங்கு. என்னத்த லாபம் வந்துச்சுன்னு உனக்கு பங்கு கொடுக்குறதுன்னு பறிச்சு அடிக்க போகிறாங்க. இந்த படம் லாபத்தில் பங்கு இப்போ அவர் வாங்கிட்டு இருக்காரு வைக்கலாம். அதுபோக சிவகார்த்திகனுக்கு 30 கோடி ரூபா, ரவி மோகன் அவருக்கு ஜெயம் ரவிக்கு ஒரு 16 கோடி ரூபா, அதற்கு சுதா கொங்கராவ் இயக்குனருக்கு 15 கோடி ரூபா. இது போக அதர்வா அவருக்கு 2 கோடி ரூபாயும், ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவாளர் அவருக்கு ஒரு 2 கோடி ரூபா. இதுக்கு பிறகு ஸ்ரீலீலா ஹீரோயினா நடித்தவங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா. இதில் மட்டுமே 75 கோடி ரூபா எங்கே போயிடுச்சுன்னா அவங்க சம்பளம் கொடுக்கறது போயிட்டு. அடுத்தது ஓடிடி. இந்த ஓடிடி உரிமத்தை வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. ஜீ தமிழ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னா மொத்தம் 52 கோடி ரூபாய்க்கு அந்த உரிமத்தை வாங்கியிருக்காங்க. இதுக்கு பிறகு சேட்டலைட் இருக்குல்ல, சேட்டலைட் யார் எங்கே போவோம், அது சேட்டலைட்டு கலைஞர் டிவி தான் வந்திருக்குது. இன்னும் அது வாரம் போடுவாங்க அந்த படத்தை. நீங்கள் வாரம் பார்க்கலாம். நீங்கள் யாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். வீட்டில் ஏதாச்சும் ரொட்டி இட்டி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பொறுமையாக பார்த்தாலே அடுத்த வாட்டி கரண்ட் போயிட்டா கூட நீங்கள் அடுத்த வாரமும் போடுவாங்க. கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சேட்டலைட்டை கலைஞர் டிவியே வாங்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த பராசக்தி இன்னும் ஃபைனலைஸ் ஆகிருக்கு. ஜீ தமிழில் நம்ம சொன்னது அது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு மிடில் தான் இந்த படம் ஓடிடிக்கு வரும். ஏன்டா படம் எந்த அளவுக்கு தொய்வடைஞ்சிட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது எவ்வளவு சீக்கிரமாக ஜீ தமிழுக்கு கொடுத்துட்றாங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னாட்டா இந்த ஒரு ஃபியர் இருக்கும் போதே பார்த்துறாங்க, அப்படி என்னடா இந்த படம் அவ்வளோ மொக்கையாடா இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னாட்டா பெரும் குரூப்புன்னு பார்க்கவே இல்லை. அவங்க டெலிகிராம்லாம் பார்ப்பானுங்க பாதி பேர் வச்சுக்கலேன். இருந்தாலும் ஒரு சிலர் இந்த வீட்டில் ஜீ தமிழுக்கெல்லாம் காசு கட்டிட்டு சும்மா இருப்பாங்கல்ல, நான் பார்க்குறேன்டா ஜீ தமிழ்னு போட்டுட்டு பார்ப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இந்த டைமில் இருக்குது. அப்புறம் ஒரு மாதம் போச்சுன்னு வைங்களேன், ஆமாம் இந்த படத்தை எங்கடா பார்க்குதுன்னு அவங்க போர் அடிச்சு விட்டுருவாங்க. அதனால கூடிய விரைவில் இந்த படம் ஓடிடி தளத்துக்கு வந்துடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படம் உண்மையிலேயே ஃபெயிலியர் ஆனதுக்கு பல காரணங்கள் இருக்குது.
சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது விஜய் ரசிகர்கள் தான் பண்ணிட்டாங்க, அது ஏற்கனவே சுதாகங்கராவ் அந்த அம்மா அழுவாத குறையா அழுதுச்சு, இந்த குண்டர்கள் ரவுடிகள் மோசமாக திட்டுச்சு விஜய் ரசிகர்கள், அவங்க தான் காரணம்ட்டு கொலையாக கொண்டு விட்டாங்கடா என் படத்தை கொண்டுட்டீங்கடா படுவாவி பயலோலேன்னு அழுவாத குறையா அழுதுச்சுன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு பார்வை இருக்கிறது. ரெண்டாவது சினிமா விமர்சகர்களே வைக்கிற ஒரு பார்வை என்னன்னா, படம் பெரிய டல் அடிச்சுட்டுங்க, படம் கதை ரீதியாகவே ரொம்ப தவறாக இருக்கிறது, அதுபோக இந்த படம் வந்து எங்கேஜிங்காக இல்லை, ஒரு ஸ்க்ரீன் பிளே சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மூன்றாவதாக இந்த காங்கிரஸ்காரர்கள் குற்றம் வச்சது, இந்த கதை ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு எதிராக இருக்கிறது, இது வந்து ஒரு வன்மத்தோடு எடுத்திருக்கிறாங்க, காங்கிரஸ் எப்படிச்சு காலி பண்ணுற ஒரு வன்மத்தோடு எடுத்திருக்காங்க, ஹிந்தி இறக்கின்னு வச்சது இந்திரா காந்தியாவில் வச்சுருக்காங்க, இது கதையாகவே தவறு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு படம் ஃபெயிலியர் ஆகும்னு முடிவு பண்ணிட்டா அது தலைவிதி இருந்துச்சுன்னா எப்படினாலும் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். கடைசியாக வந்து நேராக சிக்கினது எப்போ ஜனநாயக ரிலீஸ் அப்போ வந்து சிக்கினது, அந்த படத்தை பெரிய அளவில் அந்த படத்தை தள்ளி விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு 2 மாதம் தள்ளி வச்சிருந்தாலும் ஒரு 3 மாதம் தள்ளி வச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி வந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்டா எப்போ வந்தாலும் அந்த நெகட்டிவிட்டியோட வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியிடுறது யார், இந்த குரூப் தான். அப்போ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் ஜனநாயகன் படம் வெளியிடுற நேரம் அதே நேரத்தில் நான் போட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னது ஒரு விஜய் கடைசியாக அந்த படத்தை நடிச்சுட்டு போகிறாரு. அப்பா கடைசியாக போகிற நேரத்தோட நான் நிம்மதியாக இருக்க பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு வைத்தறிச்சல் இருந்துச்சு. அவங்க வயிறு எறிஞ்ச காரணம் என்ன தெரியல, இந்த படம் இன்றைக்கி நாசமாக போயிட்டு செத்து இன்றைக்கி பாடல போய் 12வது நாள் ஆயுமையோட விட மாட்டேங்கிறாங்க, போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க பராசக்தியை. இவங்க 16 நாள் முடிஞ்சு தான் அவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இருந்துட்டு போகுது. அப்படியாக இன்றைக்கி படம் பல மாதிரியான காரணங்கள் இருக்குது. ஒன்று இந்த விஜய் ரசிகர்கள் வைத்தறிச்சல் கொண்டு அவங்கள்ட்ட என்ஓசி வாங்கங்கிற ஒரு கோவம், எங்ககிட்ட என்ஓசி வாங்காமல் நீ படத்தை விட்டுறியாங்கிற ஒரு கோவம். அதுபோக இந்த படம் விமர்சனங்கள் ரீதியாகவே கதை ரீதிகளாக நிறைய டல் அடிச்சு போச்சு, போர் அடிக்குது அப்படின்றது தான். அதற்கு மூன்றாவதாக கதைக்களம் தவறாக அமைக்கப்பட்டிருக்கிறது, நிறைய விமர்சனங்கள். இப்படியாக இந்த படம் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த குலப்பழியை தூக்கி விஜய் ரசிகர்கள் மேடம் போட்டுட்டு அந்த அம்மா எஸ்கேப் ஆகலன்னு எவ்வளோ பார்த்துச்சு. இருந்தாலும் இந்த படம் தன்னை தானே தற்கொலை செய்து கொண்டதற்கு ஆதாரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் விஜய் ரசிகர்கள் விடுவிக்கப்படுகின்றனர். இதில் எது உங்களுக்கு அந்த பாவமே வராது, அந்த பாவம் மட்டும் நீங்கள் சுமக்க வேண்டாம். அந்த படம் செத்து போனதுக்கு நீங்கள் காரணம் இல்லை, அந்த படம் அதுவாகவே தற்கொலை செய்து கொண்டது. நிறைய பராசக்தி படத்தின் ரசிகர்களின் ஆணை கேட்டங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். சத்தியமாக சொல்கிறேன், எங்களுக்கு இந்த வீடியோ போடணும்னு எந்த ஆசையும் கிடையாது. நிறைய கமெண்ட்ஸ் நீ அதை பற்றி வந்ததாலும் அது வேற இந்த டவுன் பிக்சர் நம்மளை கடிப்பேற்றி விட்டாங்களா, 100 கோடி வயசு 150 கோடி வயசு டென்ஷன் பண்ணி விட்டாங்களா, இவங்களோட ஒரு புதுசாக பழைய எண்ணெயில் ஒரு வடையை சுட்டு கொடுக்குறாங்கிற டென்ஷனில் இந்த வீடியோ போட்டது. இதற்கு பிறகு வந்து இப்போ 12 நாளாவது 16 நாள் 8 கருமதி ஒன்று வரும், அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க, 30 நாள் 30க்கு படைப்பாங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க, தேவசத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க கிடையாது. இதோட இந்த வீடியோ க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு பராசக்திக்கிற டாப்பிக்கே கிடையாது. நாங்கள் இந்த படத்தை நாங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக பார்த்தோம். விஜய்க்கு எதிராக நீங்கள் கட்டமைக்கிறீங்கல்ல, அது நாங்கள் இதனால நீங்கள் விஜய் ரசிகரா, நீங்கள் விஜய் ஆதரவாளர்கள் அப்படிலாம் கிடையாது. ஒரு மனுஷன் வந்து மோதிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த மனுஷனோட நீங்கள் மோதுறீங்க, கருத்து ரீதியாக மோதுறீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதில் எது சரி தவறுன்னு நாங்கள் எடுத்து சொல்கிறோமா இல்லையா, விஜய் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு நம்மளும் சொல்லியிருக்கோமா இல்லையா, நிறைய விமர்சனம் நம்மளும் வச்சிருக்கோமா இல்லையா. ஆனால் ஒரு படத்து மூலமாக நான் வந்து விஜய் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்களா, அப்போ அந்த மனுஷனை ஜெயிச்சுட்டு போட்டோம். சினிமாவில் மோதிங்கன்னா அது அடுத்த பிரச்சனை. நீங்கள் படத்தில் வச்சு மோதுறோன்னா அப்போலாம் உங்களுக்கு காலி போட்டு, அதனால தான் எங்களுக்கு ஒரே ஜாலியாக இருக்குது, மஜாவாக இருக்குது, குஜாலாக இருக்குது. இந்த படம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. சரி, இப்படியாக வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விட வருவது நான் உங்கள் யங் தாத்தா.